வைரமுத்துவின் கலைஞரின் சொற்பொழிவுகள் என்ற ஒரு புத்தகத்தை அண்ணன் உதயசூரியன் மூலமாக படிக்க இருந்தது. அந்த ஒரு புத்தகத்துல வைரமுத்துவின் கலைஞரின் சொற்பொழிவுகள் என்ற ஒரு புத்தகத்தை அண்ணன் உதயசூரியன் மூலமாக படிக்க இருந்தது. அந்த ஒரு புத்தகத்துல என்னன்னா, வைரமுத்துவோட புத்தகத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து கலைஞர் உரையாற்றுவார். அந்த இதோட மொத்த தொகுப்பையும் கவிஞர் வைரமுத்து வெளியிட்டிருக்காரு. அந்த புத்தகத்துல ஒரு இங்கே ஊர்களில் சாதிகள் இல்லையோ அங்கே கூவுக சேவல்களே அப்படின்னு கவிஞர் வைரமுத்து எழுதியிருக்காரு. அதுக்கு கலைஞர் சொல்றாரு, அப்படி என்றால் தமிழ்நாட்டில் சேவல்களை கூவ முடியாது அப்படின்னு. ஆனால் சாதிகள் மறைவதற்கான அறிகுறிகள் தோன்றி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, ஈரோடு மாவட்டத்துல ஒரு அரசு நிகழ்வுல தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகமும் தனியார் நிறுவனம் மயில்சாமி கவுண்டர் அவர்களின் நிறுவனமும் இணைந்து ஒரு நிகழ்வு ஒண்ணு நடக்குது. அந்த நிகழ்வுல அச்சடிக்கப்பட்ட அச்சகத்துல என்ன மயில்சாமி கவுண்டர் என்று அச்சடிக்கப்பட்டிருக்கு. அவர் பேசும்போது குறிப்பிடாரு, என்னுடைய பேர் மயில்சாமி கவுண்டர் என்று அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா கலைஞர் அவர்கள் சாதிகள் ஒழிய வேணும்னு சொல்லிட்டு போக்குவரத்து துறைக்கும் மாவட்டத்துக்கும் தனக்கு பிடித்தமான தமிழ் பெயர்களா வைத்து மாத்திட்டு இருக்காரு. இந்த நேரத்துல என்னுடைய பெயரை மயில்சாமி கவுண்டர் என்கிறத மயிலானந்தம் என்று மாற்றிக் கொள்கிறேன், மயிலானந்தம் என்கிறத மயில் ஆனந்தம் என்று மாற்றிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதுல என்னன்னாக்க, இது ஒரு சாதாரண நிகழ்வு. இதுல நான் இப்ப இந்த நிகழ்வு எதுக்கு குறிப்பிடறேன்னா, கொஞ்சம் காலமா சொல்லியிருக்காங்கல்ல, சேர சோழ பாண்டிய பல்லவர் அப்பெல்லாம் போக்குவரத்து கழகத்துக்கு பேர் இருந்தது, அதை கலைஞர் மாத்திட்டாங்கன்னு. அந்த பேரை வச்சதே கலைஞர் தான்.